யாருக்கு அடங்கணும்? கர்த்தருக்குத்தான் அடங்கி இருக்கணும். நீ கர்த்தரை குறித்து போதிப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தை குறித்து போதிப்பாயானால், கர்த்தருடைய சிலுவை குறித்து போதிப்பாயானால் நிச்சயம் அவனுக்கு வெளிப்பாடு வரும். அவன் அடங்கி இருப்பான், அன்பில் அடங்கி இருப்பான். ஆனா நீ என்ன பண்ற? அதை பயத்துல கட்டும் பொழுது மக்கள் கட்டப்பட்டவர்களாகவே ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆக எல்லாத்துக்கும் காரணம் விசுவாசி மட்டுமல்ல, பிசாசு மட்டுமல்ல, சில போதகர்களும் தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆக தேவன் தான் சபையை சம்பாதித்தார். இயேசு தன் இரத்தத்தினாலே சம்பாதித்தார். சபை உங்களுடையதல்ல. உங்க ரத்தம் நீங்க சிந்தப்பட்டிருக்கலாம், சில தீவிரவாதிகள் உங்களை அடிச்சிருக்கலாம். அது நீங்க அந்த இடத்துல செய்தப்பட்ட பலிதான். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக தான் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இருமாப்பு, பெருமை, நான் எனக்கு கீழே தான் இருக்கணும், என்னை விட்டு போனால் உனக்கு சாபம் வந்துடும், என்னை விட்டு போனால் உன் குடும்பம் விளங்காது, என்னை விட்டு போனால் உன் குடும்பம் தரித்திரமாக தான் இருக்குன்னு சொல்லி சபிக்கிற எண்ணம் எங்கே வந்துச்சு? கொஞ்சம் வளர்ந்தாங்க. ஆரம்பத்தில் அஸ்திபாரம் சரியாக தான் போட்டோம், ஆனால் கட்டுப்பொழுது தான் பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த சபையை மேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் வேணும். அந்த வேலைக்காரன் தான் ஊழியக்காரன். வேறெல்லாம் போடுறோம், கர்த்தருடைய ஊழியர். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இந்த கடைசி நாட்களிலே பெருகி இருக்கிறார்கள். மனம் திரும்புவோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு சபையை மெயின்டைன் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் தான் ஆதி திருச்சபையில் இறங்கி வந்த பொழுதுதான் சபைகள் உருவானது. ஆக இயேசு ரத்தம் சிந்தினார். ஆவியானவர் தன் ஆவியை வெளிப்படுத்தி அந்த சபையை ஸ்தாபித்து அதற்கு ஒரு உயிரூட்டினார். ஆக நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியரும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் நீங்களும் இந்த சபையை மேய்ப்பதற்கும் சீர்படுத்துவதற்குமாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் நம்மை கனப்படுத்துகிறார்கள், உண்மை. ஆனால் அதை நமக்கு கிரீடமாக வைக்காமல் செருப்பாக வைத்து நாம் நடக்கும் பொழுது விழுந்து போக மாட்டோம். ஒரு ஆத்துமா வந்தால் அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக நாம் வாழ்வோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பழைய கிரியைகளை